வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் பற்றி ஒரு குட் நியூஸ் அண்ட் பேட் நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. பிகி வந்து இதுக்கப்புறம் டபிள்யூடபிள்யூக்கு வர மாட்டாரா, அப்புறம் ஜான்சனோட ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் ட்ரூ மைண்டே ஒரிஜினல் பிளான் என்ன, மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்னைக்கான கொஸ்டின் என்ன, இப்போ ஒரு டாக் டீம் பார்ட்னர்ஸ் இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சோம்னா அவங்க வந்து இடம் தெரியாமல் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் டீம் பார்ட்னர் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாட் கேபிள் அண்ட் ஓடிஸ் ரெண்டு பேரும் பிரிச்சதுக்கப்புறம் சாட் கேபிள் இருக்காரு, ஆனால் ஓடிஸுக்கான நம்பர் ஒன் எடுத்தோன்னே ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் பற்றி தான். இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸ் பற்றி ஒரு குட் நியூஸ் ஒன்று கிடச்சிருக்கு, பேட் நியூஸ் ஒன்று கிடச்சிருக்கு. ரோமன் ரெயின்ஸ் பற்றி குட் நியூஸ் என்னன்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ராயல் ரம்பர் வின்னராக அதிக சான்சஸ் இருக்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து போய்கிட்டு இருக்கு, ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்கு. அதான் என்னன்னா, இப்போதைக்கு ரோமனோட அடுத்த பிளான் என்ன, ஊலஃபோலமால வின் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்லியிருக்காரு, கோடியோட பார்த்து அந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் அகைன் நான் எடுத்துருவேன் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. சரி, அதெல்லாம் ஒரு விஷயம் நடந்தாலும் இப்போ ரோமன் ரெயின்ஸ் பற்றி ஒரு பேட் நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. பேட் நியூஸ்னா என்ன, ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப பேட் நியூஸ் இது, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங்கர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ராயல் நம்பர் 2025 வின் பண்ணுறதுக்கு டாவின், அதாவது ஃபைனல் பாஸ் ராக்கும் அண்ட் உமன்ஸில் பெக்கி லான்ச் வின் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. என்ன பொறுத்தளவுக்கு சிஎம்க்கு வின் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு எதை வச்சுரா இப்படி சொல்கிற அப்படின்னு பெட்டிங்கர்ஸ் இவங்களுக்கு ஃபேவராக வருது. ஆனால் ரோமன் வந்து எதனால வின் பண்ணுவாங்கன்னா சான்சஸ் ஹையாக இருக்குது. இங்கே ஜான்சினா அண்ட் வந்து சிஎம்க்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயின் இவன் ஜேவ்ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ராயல் நம்பரில் அந்த ஃபைனல் பாஸ் ராக் அண்ட் ரோமன் டைம்ஸ் இவங்க ரெண்டும் லாஸ்ட் மினிட்ல இருந்து ஒன்று ராக் வந்து ரோமனை தள்ளிடணும், ரோமன் வந்து ராக்கை தள்ளிடணும், இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நடக்க அதிக சான்சஸ் இருக்க மாதிரி இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஓகே, இப்போதைக்கு பேட் நியூஸ் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு ரோமன் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ ஒரு கொஞ்ச நாளாகவே ஸ்மாக் டவுன்லேயே தான் கிடக்கிறாரு. ஒரு 1.5 மாதம் நினைக்கிறேன். அந்த சர்வர் சீரிஸ் வார் கேம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன்லேயே தான் ஃபியூட் பண்ணுறாரு. அதுக்கு ரீசன் என்ன தெரியும், ஓஜி பிளேயர்ஸ் நியூ பிளேயருக்கான ஒரு மேட்ச் தான். இப்போதைக்கு அந்த மேட்ச் முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஷெடியூலே கிடையாது. ரோமன் எப்போ ஒரு வரன்னு நம்ம சொல்லவும் கூட முடியாது. சரி, வரப்போகிற ஸ்மாக் டவுனோட அந்த கேஸ்ட் போய் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், அங்கேயுமே ரோமன் ரெயின்ஸ் இல்லை, கோடியன் சிஎம் கோடியன் கெவின் ஓன்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டோரி லைன் இருக்குது. இதில் சாட் கேடியில் ஒரு ஆள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க ஒருவேளை இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கு வர போகிறாங்க, ரிட்டன் தர போகிறாங்க. ஸோ ஓகே, சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ரோமன் ரெயின்ஸ் இருக்காரு. என்னடா டிசம்பர் 14 வரப்போகுது, அப்போ அதுக்கு முன்னாடி வந்து மேட்சஸ் பண்ணணும்ல, என்ன தான் பிளான் பண்ண போகிறான்னு தெரியல. ஒரு வேளை ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ரா நெட்ஃப்ளிக்ஸ் டைம் அந்த ஃபஸ்ட்டு போஸ்டரில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் இருக்காரு. ஒருவேளை நம்ம இப்போ என்ன தோணுதுன்னா, ஸ்மாக் டவுன்லேயே இல்லை, அப்போ ரா சைடு போய் தேடி பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வர போகிறாரு. ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறம் இதோட ஸ்மாக் டவுன் விட போகிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸ்மாக் டவுன் விட்டுட்டு ரா சைடு வந்து ஸ்டோரி பண்ண போகிறா. இப்போதைக்கு அந்த மாதிரி தான் ரீசனாக நடந்த ராவே அப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து பிளட் லைனை வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு ட்ரூ மேக்கின்டையர். அதுபோக பேக் ஸ்டேஜில் ஜேவ்ஸோ யார் அட்டாக் பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை இதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராலே வந்து ஸ்டே பண்ணலாம் அந்த மாதிரி தோணுது. நம்பர் டூ என்னன்னா ட்ரூ மேக்கின்டையர் பற்றி. ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருந்தார்ல சர்ப்ரைஸ் வந்து பிளட் லைன் அட்டாக் பண்ணியிருந்தார். அதாவது என்ன செமிசைன் அட்டாக் பண்ணியிருந்தா, ஜேவ்ஸோ யார் அட்டாக் பண்ணாங்க இன்னும் வரைக்குமே தெரியல. ஆனால் செத்ரான் சொல்லிக்கிறது என்னன்னா, அது வந்து சிஎம்க்கு தான், ஸ்னேக் சிஎம்க்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தார் செமிசைனை. ஆனால் இப்போதைக்கு ட்ரூ மேக்கின்டையரோட அந்த வந்து பிளட் லைன் அட்டாக் பண்ணுறதுல அது வந்து டபிள்யூடபிள்யூ பிளானே கிடையாது. ஒரிஜினல் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீடி தான் அட்டாக் பண்ணுறதா பிளானா. ஏன்னா பிரான்சன் ரீடி வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளைங் மூவ்ஸ் போட்டு இப்போதைக்கு அல்லையில் அந்த மாதிரி அடிச்சு இன்ஜூர் ஆகிருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீடுக்கு பதிலாக வந்து ட்ரூ மேக்கின்டையர் இறக்கியிருக்காங்க மண்டே நைட்ரால. உண்மையில வந்து போன மண்டே நைட்ரா வந்து அல்டிமேட் தாங்க, உண்மையில சொல்லுவேன். ஸ்டோரி வயசு மறட்டி விட்டாங்க. செத் அண்ட் சிஎம்க்கு இவங்க ஸ்டோரியை கடைசி வரைக்கும் இழுத்து ஆனால் கரெக்டாக ஒரு ஸ்டோரி வந்து முடிச்சிருக்காங்க. ட்ரூ இப்போ வந்து எதுக்காக வந்திருக்காங்கன்னா, எப்படி செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்றதுனால பிளட் லைன் அட்டாக் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் இப்போ ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்க்கு அங்கே பிளட் லைன் இருக்கார்ல, சிஎம்க்கு அகைன்ஸ்டாக வந்து திருப்பி நிற்க போகிறாரு. ஒரு டாக் டீம் மேட்ச் பண்ண தான் போகிறாரு. ஒருவேளை சான்சஸ் இருக்குது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் சிஎம்க்கு அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் ட்ரூ மேக்கின்டையர் அண்ட் செத்ரான்ஸுக்கான ஒரு மேட்ச் வந்து பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓஜி பிளட் லைன் அதாவது ட்ரைபல் காம்பேக்ட் மேட்ச் கூட நடக்க இப்போதைக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் வரப்போகிற ஸ்மாக் டவுனில் ஒருவேளை ரோமன் வந்து எப்படி செக்மெண்ட் கொண்டு போகிறான்னு பார்க்கலாம். ஒருவேளை வந்தாருன்னா நம்பர் த்ரீ ஜோஸ் அலெக்சாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அவர் வந்து டபிள்யூடபிள்யூக்கு திருப்பி டபிள்யூடபிள்யூக்கு வர போகிறாங்க, டெபியூட் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2025 பிப்ரவரி மாதத்தோட அவரோட அந்த அதாவது இம்பாக்ட் ரெஸ்லிங்கோட கான்ட்ராக்ட் முடிதான். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஏஜென்ட் ஆயிடுவார். இதுக்கப்புறம் மேபி சான்ஸ் இருக்குது 2025 வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் டைமில் ஜோஸ் அலெக்சாண்டர் டபிள்யூடபிள்யூ புக் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கான். ஏன்னா ராயல் நம்பர்லாம் முடிஞ்சக்கப்புறம் தான் இவர் வந்து பிப்ரவரி மாதம் அந்த டைமில் தான் மேபி சான்ஸ் இருக்குது. இவர் கான்ட்ராக்ட் முடிச்சக்கப்புறம் டபிள்யூடபிள்யூ பை பண்ணலாம் அந்த மாதிரி இப்போதைக்கு ஒரு பெரிய ஆப்ஷனாக இருக்கான். ஸோ ஓகே நண்பா, இப்போதைக்கு இந்த கோஃபி கிங்ஸ் அண்ட் சேவியர் வுட்ஸ்க்கு மட்டும் டபிள்யூடபிள்யூ ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது குட் மார்னிங் டு எவ்ரி ஒன், எக்ஸ்பெக்ட் கோஃபி அண்ட் வந்து சேவியர் வுட்ஸ் இந்த மாதிரி
வந்துடுவேன். அதுக்கு ரீசன் என்னன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அது பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் ஒரு மோசமான செக்மெண்ட் பண்ணியிருக்கான். அவங்க டீமில் இருக்க பிகி வந்து பார்த்தீங்கன்னா கொடுமை பண்ணி அது ஒரு அவர் ரொம்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காரு மனுஷன். அப்போ சந்தோஷமாக செக்மெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் 10 இயர்ஸ் செலிப்ரேஷன் வேறு அதிலே வச்சு போட்டு அசிங்கப்படுத்தினாங்க பிகி. எனக்கு சத்தியமாக சுத்தமாக பிடிக்கல. பதில் வந்து ட்வீட் போட்டிருக்காரு கோஃபி கிங்ஸ்டன் என்ன பண்ணுறாங்க, வேக் அப் டுடே ஃபீல் பிராண்ட் நியூ, இட்ஸ் நியூ டே சிட்டிஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. அதாவது புதுசாக அவர் வந்து அந்த புதுசாக எழுந்திரிச்ச மாதிரி வந்து தோணுதான். ஆனால் பிகி பற்றி இப்போ ஒரு அப்டேட் என்ன வந்திருக்குன்னா 2019 2024 வரைக்கும் ஒரு கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. அது இன்னும் முடிய போது ஒரு மாதத்தில். மேபி இதுக்கப்புறம் ரீசைனிங் பண்ணாருன்னா அவர் வந்து ரெசல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவர் WWE லீவ் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து இப்போதைக்கு ரூமர்ஸ் போயிட்டு ஹெல்த் சர்டிஃபிகேட்லாம் முடிச்சிட்டாரு. ஆனால் இப்போதைக்கு ஏன் WWE இவர் வந்து இந்த மாதிரி செக்மெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்னும் வந்து அவருக்கு இன்ஜூராக இருக்கா. அதுக்கு போக இந்த ரிஜாலண்ட் இவரை பார்த்தாவே உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன தோணுறதுன்னா, எனக்கு பார்த்தாவே சத்தியமாக பிகியே தான் தோணும். ஏன்னா இந்த ரிஜாலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த பிகிக்கு ஒரு காரணமே. அந்த ஒரு தப்பான மூவ் யூஸ் பண்ணணும், அந்த தப்பான டயத்தில் யூஸ் பண்ணனால பிகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜூர் ஆகி இன்னும் 4 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வர முடியல, ரெசில் பண்ண முடியல. அதுக்கு மெயின் ரீசன் இவர் தான். ஆனால் இப்போதைக்கு ரிஜாலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன்னிச்சுக்கோங்க அந்த மாதிரி வந்து ஒரு ட்வீட் போட்ட மாதிரி தெரியுது. அதான் இந்த லார்டு இந்த மாதிரி காடை வந்து நம்ம வணங்குவோம்ல அந்த மாதிரி வந்து ட்வீட் போட்டிருக்காரு. அதுவும் அந்த பிகி ரிட்டர்ன் ஆன அப்போ இதுலேருந்து என்ன தோணுது, இவர் வந்து பிகிட்ட ஒரு சாரி கேட்குற மாதிரி ஏதோ ட்வீட் போட்டிருக்காரு. அந்த மாதிரி தான் தோணுது. ஆனால் 4 வருஷத்தில் பிகியோட வாழ்க்கை மாறிடுச்சு. அண்ட் ரிஜாலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு ஒரு சைடு ஆக்டர், அதாவது சைடில் தான் இருந்தார், சீமை சைடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய ரெஸ்லர் தான் இருக்கார். NXTல ஒரு ஹீல் ரெஸ்லர் கூட சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கொடூரமாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ ட்ரெயின் ஆகிட்டார். நம்பர் 4 சாட்டர்டே மெயின் ஈவென்ட் பற்றி. இப்போதைக்கு சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேட்சஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது குந்தர் அண்ட் வந்து கெவின் ஓன்ஸ் அண்ட் கோடி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ESK vs லீவ் மார்க்கனுக்கான மேட்ச். இப்போ 4ஆம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி டைட்டில் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த மேட்ச்சில் மெயின் ஈவெண்ட் மேட்ச் வந்து கடைசி இந்த எண்டு அது யார் அந்த சாம்பியன் வின் பண்ண போகிறா அப்படின்னா அந்த மேட்ச் அங்கே தான் பண்ண போகிறாங்க. அது போக ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் செத் ராலின்ஸ் வந்து இன்னும் அட்வர்டைஸாக இருக்காங்க. பிரியங்கா பிளர் ஒருவேளை இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் வின் பண்ண கூட சான்சஸ் இருக்குது. சரி என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஜான் சீனா பற்றி ஃபைனல் அப்டேட். சினேசேன தலைவர் ஜான் சீனா அவர் திருப்பி கூடிய சீக்கிரத்தில் வந்து WWEக்கு வரப்போகிறாரு. அவர் ரிட்டையர்மெண்ட் டூர் ஆரம்பிக்க இன்னும் ஒரு மாதம் தான் மட்டும்தான் இருக்குது. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே அதுவும் காணாம போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா ஆல் டைம் ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா 36 மேட்சஸ் கன்ஃபார்ம் மேட்ச் பண்ண போகிறாரு. அது எல்லாமே பெரிய பெரிய ரெஸ்லர் தான். அவரோட ரிட்டையர்மெண்ட் டூர் வந்து பார்த்தீங்கன்னா சேடாக இருக்காதான், ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போய் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் ஜான் சீனா வரவே மாட்டார் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ரா நெட்ஃப்ளிக்ஸோட பிளான் தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கப்புறம் ஜான் சீனா வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக மேட்ச் பண்ணுவார். ஆனால் 2025 வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக மேட்ச் பண்ண போகிறார். அதுக்கு ரீசன் வந்து ரா நெட்ஃப்ளிக்ஸில் எல்லாரும் பை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாங்கி அதை பார்க்கணும் அப்படின்ற ஒரே கண்ணோட்டத்தை தான் ஃபைனல் பாஸ் அண்ட் ஜான் சீனா அண்ட் ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் அமெரிக்கன் இந்த மாதிரி கோடி ரூடி எல்லா சூப்பர் ஸ்டாரையும் தூக்கி அதில் வீசுறதுக்கு முதல் காரணமே ரா நெட்ஃப்ளிக்ஸோட சதி தான். ஆனால் இப்போதைக்கு ஜான் சீனா வந்து சம்பவம் பண்ண போகிறாரு. ஆனால் நம்மளால் டிவியில் பார்க்க முடியாது, அது ஒரு பெரிய மைனஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பா. நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் ஃபார் வாட்சிங். இப்போ ஏதாவது சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்டேட் வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணுன்பா. உங்களுக்கு NXT ஹைலைட்ஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படியே ஈவினிங்குள்ளே வந்து போட பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ.